யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்ட விசுவாசிகளே அல்லாஹ்வை தக்வா செய்யுங்கள். குர்ஆன்ல எப்பயுமே ஒரு ஆயத்து வந்து அடுத்த ஆயத்து வந்து அதற்கான வழி சொல்லி எப்பயுமே குர்ஆன்ல அப்படிதான். ஒரு ஆயத்து என்ன சொல்றான்னு சொன்னா அந்த ஆயத்து அந்த அடுத்த ஆயத்து வந்து முதல் ஆயத்துக்கான வழியை சொல்லி அல்லாஹ் தக்வா செய்யுங்கன்னு சொன்னா தக்வா எப்படி உங்களுக்கு வரும்? அது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒவ்வொருத்தவும் இல்லையில் வசீலா, அல்லாஹ்வுக்கு ஒரு வசீலாவை தேடிக் கொள்ளுங்கள். வசீலா என்ன? ஒரு இடை சாதனத்தை தேடி. ஒரு இப்படி சொன்னா நான் யாரும் ஷேக்லாம் பிடிக்க மாட்டேன், நேரடியா நான் அல்லாஹ்ட்ட வந்து கேட்டு வாங்கிக்குவேன் அப்படின்னு சொன்னான். சாத்தியமாகுமா? இந்த குர்ஆன் ஹதீஸை நேரடியா தானே பார்த்து விலக்கி அல்லாஹ் அடைய முடியுமா? ஒரு காலம் சாத்தியம் இல்லை. ஏன்னா அல்லாஹ் முடியாம இல்லை. அல்லாஹ் ஷேக்குமார்கள் மூலமா உஸ்தாத் மூலமா தான் இல்மு அல்லாஹ் அவசியம் இல்லை, நேரடியாக எல்லாம் கொடுக்க முடியும். ஆனா அல்லாஹ் இந்த உலகத்தை காரணக்காரிய உலகமா படுத்துக்கிறான். மாறல் அஸ்வாப்னு சொல்லுவோம். அல்லாஹ் இந்த உலகத்தை காரணக்காரிய உலகமா படுத்துக்கிறான். அல்லாஹ்வுடைய சுன்னத்து, அல்லாஹ்வுடைய வழிமுறை. ஒரு ஆசிரியர் மூலமா தான் இல்மு கொடுக்கிறது, ஒரு ஷேக் மூலமா அல்லாஹ் இல்மான கொடுக்கிறது அல்லாஹ்வுடைய சுன்னத். கட்டாயம் இல்லை. அல்லாஹ் சொல்லி சொல்றான் குர்ஆன்ல, வலன் தஜித லிசுன்னத்தில்லாஹி தப்தீலா, அல்லாஹ்வுடைய சுன்னத்திற்கு வழிமுறைக்கு மாற்றமா நீ அல்லாஹ்வை பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஷேக் சொல்லி காமிச்சாங்க, குர்ஆன்ல பசி வருது, எல்லாம் பசிக்குது. அது ஒருத்தவங்க தருவாங்க, யாரெல்லாம் பசித்தீங்க யாரெல்லாம் பசித்தீங்க மாதிரி பசித்தீங்க. நான் சோர்ல சாப்பிட மாட்டேன், தண்ணி குடிக்க மாட்டேன், என் பசி தீர்வும் காணாமல் இருக்கணும் இல்ல அப்படின்னு துவா கேட்டான். அண்ணால முடியாதா? அல்லாஹ் உணவு இல்லாம தண்ணி இல்லாம பசிக்க முடியாதா? நான் முடியாத. ஆனா துவா கூடாது. எனக்கு கேடு யாரெல்லாம் சோறு முடியாது, தண்ணி கொடுத்து அல்லாஹ் யார் மூலமா சோறு கொடுத்து தண்ணி கொடுத்து அல்லாஹ் காத்திக்கு வந்தார். அல்லாஹ் உலகத்துல சுன்னத் வச்சிருக்கிறான். உணவின் மூலமா பசியை தீர்ப்பது, தண்ணீர் மூலமா தாத்திக்கிறது. அப்ப அல்லாஹ் சுன்னத் வச்சிருக்கிறான். சுன்னத்துக்கு மாற்றமா அல்லாஹ் அடைய முடியாது. உணவு வந்து காரண காரியம். அவங்க அல்லாஹ் உயர்த்திட்டாங்க. கியாமத்துடைய கடைசியில அல்லாஹ் இறக்குவான். அவங்கள எங்க இறக்குவான்? திமிஷ்குல உள்ள ஒரு பெரிய மினாரா மேல இறக்குவான். மினாரா மேல அல்லாஹ் இறக்கும். மக்கள்லாம் குளிப்பாங்க, அவங்க இறந்து பார்ப்பாங்க. அவங்க இறங்குற உடனே மக்கள்லாம் ஆச்சரியம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருது. ஏன்னா வந்து தஜ்ஜாலுடைய நடுவில் ஜாஸ்தியா இருக்கும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து தஜ்ஜால் அழிப்பான். எல்லாம் எதிர்பார்த்து நிற்பாங்க, ஈசா எப்போ வருவாங்க. ஈசா இறங்கிடுவாங்களாம். எது நிமிஷக்கூடிய அந்த மினாரா இறங்க அங்க கீழே ஏறி கேட்பாங்க. ஏறி கூட இறங்கவும் கேட்போம். வானத்திலிருந்து நாங்கெல்லாம் பார்க்க இறங்குறீங்க, ஏறி கேட்கறீங்களே, அது வேற உலகம். அல்லாவுடைய ஆளுமை 50. இது ஆளுமை அஸ்பாபி. இங்க மேலத்துல கூத்துனா கால் உடனே எடுக்கும், எனக்காக உடஞ்சிடும். எனக்கு ஏறி கொடுனாலும் சொல்லி கொண்டு வந்து இறக்குவாங்க மேல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தானா இந்த உலகத்துல துவா கேட்டா எந்த சேஷம் பிடிக்க மாட்டேன், எந்த வழியும் இல்லாமல் தெரிய மாட்டேன், நேரடியாக காமில் வழி இல்லாம காமிலாத்து அவன் கியாமத் கூடாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய சுன்னத்து எந்த வழியும் இல்லாமல் இன்னொரு வழியும் இல்லாத தொடர்பு இல்லாமல் அல்லாஹ் வளர்ந்து கிடையாது. அத்தாவே ரசூல் ஆதம் ரலியல்லாஹு எல்லா வழியாலும் தலைவர். அவங்க அஹ்மத் ரலியல்லாஹு முரீதா இருந்தாங்க. அஜ்மீர் நாயக் ரலியல்லாஹு, உஸ்மான் ஹாரூன் ரலியல்லாஹு முரீதா இருந்தாங்க. உச்சக்கட்டத்தை அடைந்த ஷேக்மார்கள் கூட இன்னொரு ஷேக்ல இருந்து கொஞ்ச நாள் பண்பட்ட பிறகுதான் அல்லாஹ் வளர்ந்தாங்க. அல்லாஹ் சொல்றான், வகுத்தவும் இலைஹி வசீலா, என் பக்கம் ஒரு வசீலாவை, ஒரு இடை சாதனத்தை பற்றி கொள்ளுங்கள். ஒன்றும் இல்லை, நல்ல பஞ்சத்துல உட்காரணும். எனக்கு ஏதாவது பார்த்தியா துவா செய்யாமல் பாருங்க, இதுல உட்கார்ந்தா இது அறப்பாய் வரும்.
சாட்டிட்டு யாரெல்லாம் இவங்க இந்த சேர்மாருக்கு மேலே எல்லாம் இது செய்ய யாரெல்லாம் வாசிச்சுட்டு நான் இதில் உட்காந்தா அதுக்கு தனி இன்பம் உண்டாரு. இதுக்குள்ள ஒரு ஓவியெல்லாம் போகிறான் நல்லா விளங்குது. வசீலா இல்லாம ஒரு செய்யக்கூடிய தொடர்பு இல்லாம நேரடியா அல்லாஹ் அடைகிறது சாத்தியமே யாராலும் முடிய முடியாது. என்ன சொல்றோம்? உதவு இலையில் வசீலா, அவர் பக்கம் வசீலாவை தேடிக் கொள்ளுங்கள். ஒன்றுக்குது வசீலா தேடுற அழைப்பெல்லாம் கொடுத்துட்டான். எல்லாருடைய பதில் கொண்டு நாமெல்லாம் கேட்கிறோம் கேட்காமலும் நாமெல்லாம் அல்லாட கேட்டோமா ஷேக் கொடுக்காரு எல்லாமே ஷேக்க எதிர்பார்க்கிறோம். அதே போதுமா? சரி ஷேக் கொடுத்துட்டு இதே போதும்பா அவங்களும் சேர்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி அப்படி சேர்க்க முடியுமா அப்படின்னா அது முடியாது. அதான் சொல்லி காட்டுறான் உத்தமுலை வசீலத்தை வஜாஹிது ஃபீ சபீலிஹி, அல்லாஹ்வுடைய பாதை நீங்களும் முஜாஹதா செய்யுங்கள், நீங்களும் முயற்சி செய்யுங்கள். லஅல்லகும் துஃப்லிஹூன், அதை கொண்டுதான் வெற்றி பெற முடியுங்கிறாங்க. வசீலா அறக்கல வெற்றின்னு சொன்னாங்க. ஷேக் முஸ்லியா வெற்றி முடிச்சு இனிமேல் காமிலாம் நீ செய்து நேர சொத்தம் சொல்லவே வசீலா உனக்கு வழிகாட்டி வழிகாட்டி அது நடக்கும்ல. உனக்கு அந்த வஜாஹிது ஃபீ சபீலிஹி முயற்சி செய்யணும். ஒரு ஸ்கூலுக்கு அட்மிஷன் போனாச்சு, தமிழ்நாட்டிலேயே பெரிய ஸ்கூல். இந்த ஸ்கூலில் சேர்ந்தவங்க எல்லாம் பாஸ் தான், நல்ல மார்க் எடுப்பாங்க அப்படின்னு ஸ்கூலில் போய் சேர்ந்தாச்சு. மேலே சேர்த்து விட்டாச்சு பையனை ஒரு லட்ச ரூபா கட்டி பணம் சேர்த்து விட்டாச்சு. அவன் ஸ்கூலில் இந்திய ஸ்கூல் தான், நல்ல பரவாயில்ல ஸ்கூல் தான். அவன் முயற்சி பண்ணணுமா இல்லையா? இந்த ஸ்கூலில் சேர்ந்தா புரிஞ்சுப்பா அப்படின்னு அவன் எந்த ஸ்கூல் படிக்கவே இல்லை. பாஸ் பண்ண முடியுமா? அந்த ஸ்கூல் வழிகாட்டும், இப்படி படிங்க இப்படி படிங்க டீச்சிங் பண்ணவே முடிய ஸ்கூல் பற்றி எழுதாது, நீதான் பற்றி எழுதியாகும். அது மாதிரி அல்லாஹ் வசீலாக சேர்க்குமார்கள் வழிகாட்டுவார்கள், இப்படி செய்ய இப்படி செய்ய நீதான் பற்றி பண்ணியாகும். எழுதினார் எழுதினார் முடிவு 20 வருஷம் முடியுதான். 20 வருஷம் வேணும். அவரு ஒரு லட்சம் கடனா போச்சு. சர்க்கார் இருந்தார், சர்க்கார் கடனா போச்சு. கோவப்பட்டாங்க. 20 வருஷமா அங்காடி எப்படி பேசுறது கெஞ்சறது வாங்கறது கற்றுக் கொடுத்துருக்கேன். இப்ப சேர்த்து ஒரு கடனாச்சு துவா செய்யுங்க அங்காடி கேட்டு வாங்கி காட்டியா அப்படின்னு சொல்ல மாட்டோம். சேர்த்து வழிகாட்டுவாங்க. டீச்சர் பழகியோட போய் போவாங்க. டீச்சர் பழகி தர்றாங்க, நீங்க என்ன பண்ணுவோம் 1 வாரம் டோர் பண்ணிட்டு போவோம். சும்மா கை வச்சுக்கோங்க, மேலே உடம்பு வச்சுட்டு தர கையா கையாட்ட நல்லா அடி கலாடி 2 வாரம் 1 வாரம் போய் அப்புறம் தானே அடிக்க போகணும். 10 வருஷமா ஆச்சு, வளரவே இல்லை. கை வீட்டுனே வாங்க இனிமே அதுதான் வீச்சு கற்றுக் பண்றாங்க. 10 வருஷமா ஆச்சு கற்றுக் கொடுத்துட்டு கை வீட்டணும். சொல்லுவாங்க செய்தி இருப்பாங்க, 1 வாரம் இருப்பாங்க. 10 வருஷம் ஆச்சு செய்கிறது பழி முடிச்சுட்டேன்னு சொன்னா யோ கற்று கொடுத்தா ஓட்டுறியா? இந்த மாதிரி ஷேர்புனுக்கு எப்படி அல்லாட கெஞ்சுறது, அல்லாட பேசுறது, அல்லாட செய்யறது, எப்படி அல்லாட புரிஞ்சுறது, அவனை எப்படி நீ காதலிக்கு கற்றுக் கொடுத்துட்டாங்க. நீ அதை நடக்காம இப்ப தானே சேர்க்க வயது பார்த்தா எனக்கு ஒருத்த கடனா புதுவா செய்யுங்க, எனக்கு உடம்பு செய்யறதுவா செய்யுங்க. முதல்ல 100,000 எல்லாம் அனுப்பிட்ட வைத்தியநாயகம் சர்க்கார் சொந்த வழின்னு சொன்னான். அமைதியா இருந்தாங்க. மறுநாள் தொழில் ஜாஸ்தி ஆயிடுச்சு. தூர்நாயகத்தை போய் தொழில் ஜாஸ்தியா இருந்துச்சு. தூரிநாயகம் சொன்னாங்களாம் 2 தடவை ஆயிடுச்சு. 3வது சொன்ன ஆதா பிராப்பு வைத்திய இதுதான் எனக்கும் உனக்கு பிரிவினை அப்படின்னா சர்க்கார் வைத்தியநாயகம் போய் சர்க்கார் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அல்லாட நீ என்கிட்டயே சொல்ற, அல்லாட சொல்லு, அல்லாட பேருக்கு வாங்க அப்படின்னு வைத்தியம் கற்றுக் கொடுக்குறான். அது மாதிரி நாம அல்லாட சேட்டுமார்கள் சொல்லிக் கொடுத்த சீலாவுடைய முறை அவங்களுடைய முறைகளை கொண்டு நம்ம அல்லாட கேட்டு வாங்க பலன். இன்னைக்கு ஆயிரத்தி நீங்களும் அதை சொல்லி காட்டுறாங்களா? யாவையும் நீராகணும்
وَيَرْتَدَّ مِنْكُمْ عَنْ دِينِهِ فَسَوْفَ يَأْتِي اللَّهُ بِقَوْمٍ يُحِبُّهُمْ وَيُحِبُّونَهُ. ஈமான் இஸ்லாம் நம்ம நசீபாக்கிட்டேன், ஈமான் இஸ்லாம் கொடுத்துட்டேன். கொடுத்த பிறகு யார் அதை மதிக்கவில்லையோ, யார் அதை விட்டு பின்வாங்குகிறார்களோ, فَسَوْفَ يَأْتِي اللَّهُ بِقَوْمٍ அல்லாஹ் அவங்களை அழிச்சுடுவார். அவங்களே மாதிரி சோம்பேறியா இருக்க மாட்டாங்க. யுஹிப்புஹும் வ யுஹிப்பூனஹு, அவர்கள் அல்லாஹ்வை நேசிப்பார்கள், அவர்களை அல்லாஹ் நேசிப்பார். அல்லாஹ் தஆலா நீங்க அல்லாஹ் இஸ்லாத்தை ஈமான கொடுத்த பிறகு நீங்க மதிக்கிறேன்னா உங்களை எல்லாம் தூக்கிடும். வேறொரு காஃபிரான கூட அல்லாஹ் முஸ்லிமாக்கி அவர்களை அல்லாஹ் நேசிப்பார், அவர் அல்லாஹ் நேசிப்பார். அப்படிப்பட்ட மக்களை உண்டாக்கிடுவேன். எனக்கு தேவையில்லை அல்லாஹ் தஆலா, இஸ்லாமோ ஈமான் தேவையில்லை, பயந்து நடந்துச்சு. நம்ம ஷேமா பெய்யனா சொன்னாங்க, தேவை இருந்தா படிச்சு போவோம், கூப்பிட்டு போவோம். கொத்தனா கட்டுறான், சரியா கட்டல, போன குறையா கட்டுறான், சரியா கட்ட முடியல, இவனை விட்டா வேற ஆளுங்க கொத்தனா இந்த ஊர்லன்னு சொன்னா சரி பார்த்து கட்டுப்பா இது சொல்லி போவான். இவனை விட்டா 10 பேர் கியூ நிற்கிறாங்க, நான் வரேன், அப்ப தூக்கிறோம், நீ போட வேற வச்சுக்கோம். நம்ம அண்ணாவுக்கு தேவையற்றவன், நம்ம வணக்கமோ இபாதத்தோ நம்முடைய எந்த சுபானாவோ அல்லாஹ் எதுவுமே தேவை. அல்லாஹ் நினைச்சா நம்ம தூக்கிடுவான், வேற கூட்டத்தை உண்டு பண்ணுவோம். அவங்க நம்ம விட அதிகமா அல்லாஹ் இருந்து செய்வார்கள், அல்லாஹ்வை காதலிப்பார்கள். இப்படிப்பட்ட மனுக்களை உண்டாக்கிடுவேன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நாம் எப்பயுமே அல்லாஹ் தஆலா பயந்து நடந்துக்கணும். அல்லாஹ் அல்லாஹ்வை பயப்பட வேண்டியது, அதிகம் பயப்பட வேண்டியது அல்லாஹ்வுடைய நதிங்கிற சித்தத்தை தான். அல்லாஹ்வுடைய தேவையற்றவங்கிற தன்மையை கேட்கும். நீங்க இன்னொரு ஆயத்தை சொல்லி காட்டுறான். وَلَوْ أَنَّهُمْ أَقَامُوا التَّوْرَاةَ وَالْإِنْجِيلَ وَمَا أُنزِلَ إِلَيْهِمْ مِنْ رَبِّهِمْ لَأَكَلُوا مِنْ فَوْقِهِمْ وَمِنْ تَحْتِ أَرْجُلِهِمْ. நீங்கள் அல்லாஹ் கொடுத்த குர்ஆன், தௌராத்தையும் இன்ஜீலையும் உங்களுக்கு குர்ஆனையும் யார் அதற்கு நடந்து வாழ்கிறார், அகாமுத் தௌராத், அதை குர்ஆனை பற்றி பிடித்து வாழ்கிறார்களோ அல்லாஹ் என்ன சொல்றான், அவர்கள் அகலூ மின் ஃபௌகிஹிம், தங்கள் மேலே இருந்தும் சாப்பிடுவார்கள், வமின் தஹ்தி அர்ஜுலிஹிம், அவர் கீழே இருந்தும் சாப்பிடுவாங்க. அல்லாஹ் பரக்கத்தை கொட்டுவான். அல்லாஹ் மேல்புறமான பரக்கத்தை கொட்டும், கீழ்புறமான பரக்கத்தை கொட்டும். எதை தொட்டா அல்லாஹ் பொருளாக்கிடுவான். அல்லாஹ் ஆனா ஒரு சத், நீ ஈமான் கொண்டவனாக அல்லாஹ் கொடுத்த குர்ஆன் பழகினா இருந்தா என்று சொன்னால் உனக்கு மேல்புறமாவும் கீழ்புறமாவும் ரிஸ்கை நான் கொட்டுவேன் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லிட்டான். கஷ்டங்கள் சிரமத்துக்கு காரணம் என்ன? அல்லாஹ் சொல்லி காட்டுறான், மா தரமுல்லா, நீ அல்லாஹ்வுக்கு அநியாயம் செய்யல, வலாக்கின் தானு அன்ஃபுஸுஹும் யஸ்லிமூன், நீங்கள் தான் உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொண்டீங்கன்னு சொல்றான் அல்லாஹ். அல்லாஹ் யாருக்கும் அநியாயம் செய்யல. அல்லாஹ் போன பொய்யாவுமா அல்லாஹ் போய் சொல்றானா? நீ ஈமான் கொண்டு தக்வா செஞ்சு அல்லாஹ் மேல் நடந்தால் மேல்புறமா கீழ்புறமா கொட்டுவேன்னு சொல்ற ஆயத் பொய்யாவுமா? அல்லாஹ் அடிக்கடி போன சொல்றான், இதெல்லாம் அல்லாஹ் சொல்லி சொல்லியா அல்லாஹ் வாக்கு செய்யாத. வேற என்ன போன சொல்றான், அவன் அஸ்தகு மினல்லாஹி நீலா, என்னை விட உண்மை சொல்லக்கூடியவர் யார் இருந்தா அல்லாஹ் போன கேட்கிறான். இப்ப நான் தான் பேசுறேன், பொய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏன் தேவையில்லாம் போய் சொல்லுவோம், அடுத்த தேவை போய் சொல்லுவோம். யாரும் தேவையில்லை, நான் போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. என்னை விட உண்மை சொல்ல யார், அந்த அன்பு உண்மையே பேசுறப்ப அல்லாஹ் சொல்றான், ஈமான் கொண்டு தக்வா செஞ்சால் ஒரு மேல்புறமா கீழ்புறமா ரிஸ்கை நான் கொடுக்குவேன்னு சொல்றான். சிரமங்கள் வருதா என்ன காரணம்? நம்ம உள்ள தவறு, நாம அண்ணாவுக்கு மாறு செய்யறோம். அல்லாஹ் கோடிக்கணக்கான ஞானத்தை பயன்படுத்திட்டு அல்லாஹ் மறந்துக்கிறோம். நம்முடைய தவறுகள் காரணம் சிரமங்கள் வருது. அல்லாஹ் யாருக்கும் அநியாயம் செய்யறது. இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு இன்னைக்கு முதல் ஆயத்துகளில் அல்லாஹ்வுக்கு ஞாபகப்படுத்துகிறான். அல்லாஹ்வுடைய திருமறையில சிந்திக்கும் ஆயத்தை நான் சொல்றேன், சொல்லி காட்டுறோம். ஒரு ஆயத்தில் வைதா சம்யூக் மாவுதர் ரசூல் தரா அயுனஹும் தஃபீது மினத்தம், சஹாபாக்கள் குர்ஆனை ஓத கேட்டால் அவருடைய கண்கள்ல தண்ணீர் கொட்டுறான். தஃபீது சொல்றா கொட்டுறது. அப்படியே அவன் குர்ஆன் ஆயத்தை ஓதனா கண்கள் அழுக ஆரம்பிச்சுடுவாங்க. சஹாபாக்கள் சொல்லி காட்டுறாங்க. ஏன் காரணம் என்ன? விக்மா அரஃபு பில் ஹக், அவர்கள் ஹக்கை அறிந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய இன்ஃபான் இருந்தனால ஓதா போடுறாங்க, ஒரு உணர்வு இருக்கிறனால அழுவாங்க சொல்லி காட்டுறாங்க. நாங்களும் குர்ஆனை ஓதுறோம், அழுகையே வர மாட்டேங்குது. இன்ஃபான் ஹக் நமக்கு இல்லை.
அல்லாஹ்வை அறியுங்க. அல்லாஹ் எந்த அளவு அறிகிறமோ அந்த அளவுக்கு அழுகை ஜாஸ்தியாக இருக்கும். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய ஆயத்துகள் கேட்கும் உள்ள உருவும் சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறோம். அல்லாஹ்வுடைய திருவசனங்களை ஓதி அதை அறிந்து கதையை ஒப்புடைய பாக்கியத்தை எல்லாம் நசீபாக்குவானாக.